Hi Janvi. So hi. Audio video எல்லாமே clear-ஆ இருக்காப்பா? எஸ், இன்னைக்கு எல்லாரும் என்ன படிச்சீங்க? டைம் ஆயிடுச்சு நசீர். டைம் ஆகலையே, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இன்னைக்கு என்ன படிச்சீங்கப்பா எல்லாரும்? ஃபிசிக்ஸோட 2 and 4 மார்க்ஸ் படிக்க சொன்னேன், படிச்சிட்டிங்களா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோட 2 and 4 மார்க்ஸ் படிக்க சொன்னேன். நம்ம லைவில் வந்து 7 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். எத்தனை பேர் படிச்சீங்க? படிச்சிங்களா? இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ் நாளைக்கு, சரியா? நாளைக்கு டுமாரோ செஷனில் நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னா சாப்டர் 1, ஓகே, 2, 3, 4, 5, 6 6 சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ், சாப்டர் 7 அண்ட் சாப்டர் 9, சாப்டர் 10ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ் இதெல்லாமே நாளைக்கு வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? எஸ், கிளியர்? நாளைக்கு 6 to 8 செஷன். ஸோ கடைசியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என் கூடயே சேர்ந்து நியூமெரிக்கல்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே படிச்சுக்கலாம். ஓகேவா? வெரி குட். ஸோ இன்றைக்கி டாப் 7 மார்க்ஸ் பார்த்துடலாமா? எத்தனை பேர் 7 மார்க்ஸில் என்னென்ன முடிச்சிங்க? எஸ், என்னென்ன 7 மார்க்ஸ் முடிச்சிங்க? ரெடியா? 8 o'clock கோச்சிங் கிளாஸ் இருக்கா? ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஆல் ஃபிசிக்ஸ் 7 மார்க்ஸ். சூப்பர் ஜான்வி. அப்போ வந்து கூடயே வந்து சேர்ந்து ரிவைஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? 7 மார்க்ஸ் சொல்லி கொடுக்கும்போது ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போது என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, எந்த 7 மார்க்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, யாருக்கு வந்து மெஜாரிட்டி ஓட்டு வருதோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா, எந்த 7 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? எனக்கு கேட்டால் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி போய்க்கலாமா? ஃபிசிக்ஸ் பயோவா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோவும் பார்ப்போம், சரியா? ஓகே, ஸோ 3 ஓட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்தனால நம்ம கெமிஸ்ட்ரி போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா ஸ்ரீராம்? நம்ம இது முடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரியில் அவ்வளோ நிறைய 7 மார்க் கேட்க மாட்டாங்க. 1-2 7 மார்க்ஸ், ஒரு 4-5 7 மார்க்ஸ் தான் இருக்குது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு. ஓகேவா? ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸோடது பார்த்துடணும். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து வாட் ஆர் த salient ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி? மாடர்ன் அட்டாமிக் தியரி என்ன சொல்கிறாங்க? அவங்க வந்து சொல்கிற தியரிஸ் என்ன, பாஸ்டுலேட்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க, சரியா? ஃபஸ்ட்டு வந்து an atom is no longer indivisible. ஒரு ஆட்டம் வந்து no longer indivisible, சரியா? அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா atoms of same element have different atomic mass. Atoms of same element have different atomic mass. அதாவது H2O இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, H2Oக்கு ஒரு மாஸ் இருக்கும், கரெக்டாக? ஆக்சிஜனுக்கு ஒரு மாஸ் இருக்கும், ஹைட்ரஜனுக்கு ஒரு மாஸ் இருக்கும். இது 2 H2O அப்படின்னா அப்போ ஒரு மாஸ் இருக்கும். ஸோ எனக்கு மாஸ் வந்து ஒரு ஆட்டமுக்கும் ஒரு மாலிக்யூலுக்கும் மாஸ் என்ன ஆகிட்டு இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, எஸ், ஓகே. ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் மே ஹாவ் சேம் அட்டாமிக் மாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குளோரின், ஓகேவா? குளோரின் 2 குளோரின் இருக்குது. எனக்கு இது ரெண்டுமே சேம் எலிமெண்ட் தான், கரெக்டாக? ரெண்டுமே சேம் எலிமெண்ட், ரெண்டுமே சிஎல் தான். இப்போது இந்த சிஎலுக்கு மேலே இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிஎலுக்கு மேலே இருக்கிறது அட்டாமிக் மாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அட்டாமிக் மாஸ். கீழே இருக்கிறத அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம், சரியா? இப்போது இது ரெண்டுமே சேம் எலிமெண்ட் தான். பட் 2 சேம் எலிமெண்ட்டுக்கும் எனக்கு எது சேமாக இருக்குது? மேலே கீழே இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்குது. எது மாறி இருக்குது? அட்டாமிக் மாஸ் மாறி இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க, 2 சேம் எலிமெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களோட அட்டாமிக் மாஸ் வேறு வேறேன்னு சொல்கிறாங்க. கிளியர்? ஓகே ஜான்வி, ஓகே லோஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க, atoms of same element may have different atomic mass. இதே மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு சேம் அட்டாமிக் மாஸும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோபார்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஆர் கால்சியம், ஆர்கன் கால்சியம், 2 எலிமெண்ட், 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இல்லையா? இவங்களுக்கு வந்து என்ன சேமாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, மேலே இருக்கக்கூடிய அட்டாமிக் மாஸ் சேமாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் மே ஹாவ்
சேம் அட்டாமிக் மாஸ். இவங்களை நம்ம ஐசோபார்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ அடுத்தது elements of one element can be transmuted into atoms of other element. அதாவது ஒரு எலிமெண்ட்டை நான் இன்னொரு எலிமெண்ட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஒரு எலிமெண்ட்டை இப்போ வாட்டர் இருக்குது, வாட்டரை நான் ஹைட்ரஜனாக மாற்றிக்கலாம் அப்படி, அதாவது H2O ஓவும் பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ atoms of one element can be transmuted into atoms of other elements. ஸோ அதே மாதிரி எனக்கு atoms may not combine in a simple whole number ratio. For example, இங்கே குளுக்கோஸ் பாருங்கள், C6H12O6. ஸோ எல்லாமே 6 இல்லை, ஒன்று 6 இருக்குது, இன்னொன்று 12 இருக்குது, இன்னொன்று 6 இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே எப்போவுமே ஒரே ரேஷியோவில் தான் கம்பைன் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிள் எனக்கு குளுக்கோஸ். சரியா? அடுத்தது ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் கேன் டேக் பார்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ ஆட்டம் தான் என்னது? ஆட்டம் தான் ஒரு பேசிக்கான பார்ட்டிக்கல் எனக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது. சரியா? ஸோ ஆட்டமோட ஒரு மாஸ் வந்து எனக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் நம்ம ஐன்ஸ்டைன் ரிலேஷன்னு சொல்லுவோம். E = mc². எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாஸ் தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளியர்? எஸ். ஆமாம் ரோஹித். எஸ், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஸோ புரிஞ்சுச்சா? எதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே கிளியர்? எதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ என்னென்ன பார்த்தோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். அடுத்தது என்ன பார்த்தோம்? அடுத்தது வந்து எனக்கு ஒரு ஆட்டம் வந்து சேம் எலமெண்ட்டாக இருக்கலாம், அதுக்கு டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் இருக்கலாம். தேர்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்கும், ஆனால் சேம் அட்டாமிக் மாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஒரு எலிமெண்ட், ஆட்டமோட ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஆட்டம் எப்போவுமே ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோவில் இருக்காது. மாஸ் தான் எனக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? கிளியர்? எஸ், கிளியர். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஒரு ஃபயர் போடுங்கப்பா சேட்டில். கிளியர் எல்லாத்துக்குமே? எஸ். ஓகே, எஸ். கெமிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். சரியா? நம்ம ஒன்றா போகலாம். ஸோ அடுத்தது ரைட் நோட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. ஸோ சாலிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் கேட்குறாங்க. பிடிஎஃப் இல்லைப்பா, நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஆப்பில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லிங்க் உள்ள போட்டாச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு நம்ம கிளாஸ் கவனிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி? சரியா? ஸோ சாலிபிலிட்டி அப்படின்னா என்ன? தண்ணியில் கரையிற தன்மை. உப்பை நம்ம வந்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது கரையும் இல்லையா? அதுதான் சாலிபிலிட்டி. சரியா? இப்போது இந்த சாலிபிலிட்டியை என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து தடுக்குது, என்னென்ன விஷயங்கள் இந்த கரையிற தன்மையை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா 3 மெயின் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்னா என்ன? சால்ட்டு, தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் யார் சால்வெண்ட்னா அந்த தண்ணி தான் சால்வெண்ட். ஓகே, சொல்யூட் யார் அப்படின்னா உப்பு தான் சொல்யூட். ஸோ இவங்க 2 பேரோட நேச்சரை பொறுத்து எனக்கு கரையிற தன்மை மாறும்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதாவது ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கரையாது. ஓகே, இதே டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது, ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ உப்பு ஈஸியாக வந்து எனக்கு கரைஞ்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரும் அதே மாதிரி தான். கிளியர்? எஸ். ஸோ என்னென்ன விஷயங்கள்? நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், டெம்பரேச்சர், ப்ரெஷர். 3 விஷயங்கள் எனக்கு சாலிபிலிட்டியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். கிளியர்? எஸ். சத்யவேலன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? கிளியர்? எஸ். ஓகே, எஸ். ஸோ அடுத்தது நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்போவுமே நேச்சர் ஆஃப் இந்த சொல்யூட் எப்படி இருக்குது, சால்வெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நேச்சர் ஆஃப் த சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதுலேயும் வந்து லைக் டிசால்வ்ஸ் லைக், இதோட மீனிங் என்னன்னு தெரியுமா? சாலிபிலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ரேஸ் லைக் dissolves like.
ஸோ அப்படின்னா dissolving occurs when similarities exist between solvent and solute. சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஈஸியாக தண்ணி வந்து கரையும், உப்பு வந்து தண்ணியில் கரையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்போ சால்வெண்ட்டும் சொல்யூட்டோட சிமிலாரிட்டி சேமாக இருந்துச்சு அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள், காமன் சால்ட் இஸ் அ போலார் காம்பவுண்ட் and dissolves readily in polar solvent. ஸோ எனக்கு இங்கே வந்து சால்ட் அப்படின்றது என்ன, ஒரு போலார் காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டை நான் ஒரு போலார் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணி, போலார் சால்வெண்ட்டாக ஒன்றும் இல்லை, தண்ணி. ஸோ அதில் நம்ம டிசால்வ் பண்ணோன்னா அப்போ எனக்கு கரையும்னு சொல்கிறாங்க. சரியா? எஸ், சொல்லுங்கள் என்ன டவுட்? 9th மேக்ஸா? 9th மேக்ஸ் இல்லைப்பா, 10th தான் பார்த்துட்ருக்கோம். பட் 9th மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் வந்து 100 லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஸ்டாண்டர்டை கொடுத்துட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லிங்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9th மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா மோகன்? எஸ். ஸோ வேறு என்ன டவுட் மோகன்? கிளியரா? சத்யவேலன், உங்களுக்கு என்ன எக்ஸாமோ இப்போ இது முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் சோஷியலா? ஸோ உங்களுக்கு அடுத்த 3 days சோஷியல் லைவ்ஸ் இருக்கும். ஓகேவா? கிளியர்? நாளைக்கு உங்களுக்கு சயின்ஸ் தான், அதுக்கப்புறம் சோஷியல் லைவ் இருக்கும். ஓகேவாப்பா? கிளியர்? காமர்ஸ் லைவ் வந்து இருக்கும்போது நாங்கள் வந்து இதில் போடுவோம், சரியா? குரூப்பில் போடுவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா டேவிட்? எஸ், கிளியர்? ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்தது போகலாமா? நான் போலார் காம்பவுண்ட்ஸ் ஆர் சால்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். ஸோ நான் போலார் காம்பவுண்ட்ஸ் எதில் சால்வ் ஆகும்? நான் போலார் சால்வெண்ட்ஸில் டிசால்வ் ஆகும். ஸோ போலார் காம்பவுண்ட்ஸ் எதில் டிசால்வ் ஆகும்? போலார் சொல்யூஷனில் டிசால்வ் ஆகும். அதனால தான் இங்கே பேர் லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுங்க. சல்ஃபர் டிசால்வ் இன் கார்பன் டைசல்ஃபேட். சல்ஃபர் எங்கே டிசால்வ் ஆகுது? கார்பன் டைசல்ஃபேட்டில். சரியா? ஸோ அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எப்படி வந்து சாலிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஆமாம் சத்யவேல், ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது? ஃபஸ்ட்டு சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் லிக்விட்ஸ். நம்மளோட தண்ணி இருக்கு இல்லையா, லிக்விடுக்குள்ளே நான் ஏதாவது ஒரு சாலிடாக போட போகிறேன். சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தண்ணி லிக்விட், சாலிட் வந்து எனக்கு உப்பு. ஸோ தண்ணியில் நான் என்ன பண்ண போகிறேன்? உப்பை போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சரை மாற்ற போகிறோம். போன கேஸில் டெம்பரேச்சர் மாற்றலை, இப்போ டெம்பரேச்சரை மாற்ற போகிறோம். ஸோ solubility of a solid solute in a liquid solvent increases with increase in temperature. ஸோ நான் வந்து ஹீட் பண்ணுறேன், தண்ணியை ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் சால்ட்டை ஆட் பண்ணேன் அப்படின்னா சால்ட்டு கரையிற தன்மை என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். கிளியர்? எஸ். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, in an endothermic process solubility increases with increase in temperature. எந்த ப்ராசஸில்? endothermic process. ஓகே, endothermic processனா என்ன? ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதுன்னா அது எண்டோதெர்மிக். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்போ ஹீட் ரிலீஸ் ஆகும். ஸோ ஹீட் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ எனக்கு சாலிபிலிட்டி கம்மி ஆகும். கிளியர்? எண்டோதெர்மிக் ப்ராசஸில் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸில் சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். கிளியர்? அடுத்தது கேஸஸ் எப்படி லிக்விட்ஸில் பிஹேவ் பண்ணுது? சாலிபிலிட்டி, கேஸஸோட சாலிபிலிட்டி எப்படி லிக்விட்ஸில் பிஹேவ் பண்ணுது. சரியா? எஸ். ஆமாம், ஆன்லைன் கிளாஸ் எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, ஜானவி குமார் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியர்? Okay. So solubility of gases in liquid decreases with temperature. அதாவது நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஒரு கேஸ் கரையிற தன்மை என்ன ஆகும்? சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, லிக்விடுக்கு அப்படி இல்லை, சாலிட்ஸ்க்கு அப்படி இல்லை. சாலிட்ஸை வந்து லிக்விடில் நான் வைக்கும்போது, சரியா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா கரையிற தன்மையும் இன்க்ரீஸ் ஆகும், சாலிபிலிட்டி ஆஃப் சாலிடும் இன்க்ரீஸ் ஆகும். பட் வந்துட்டு இதுக்கு அப்படி இல்லை. சரியா? அபிநயா, ப்ளே ஸ்டோரில் 100 லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். 100 லேர்னிங் ஆப்லேயே வந்து
நீங்கள் 9th ஸ்டேட் போர்ட் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்குள்ளே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துக்குமே. ஓகேவா? சூப்பர், வெரி குட் சத்யவேலன், வெரி குட்பா. ஸோ கிளியர். ஸோ அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்ப்பா? ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். அடுத்தது டெம்பரேச்சர். இப்போது லாஸ்ட் வந்து ப்ரெஷர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், சரியா? அதனால தான் நம்ம வந்து திருப்பி கேட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா கேஸோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா த சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட் இன்க்ரீசஸ். ஓகே, எஸ், கிளியர். ஏன் அப்படின்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது கேஸஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா போய் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த லிக்விட் தண்ணிக்குள்ளே போய் கேஸஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஸ்ட்ரைக் ஆகி மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிக்ஸ் ஆகும்போது கரையிற தன்மை என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ when the pressure is increased, one more gas molecule strike the surface of the liquid and mix into the solution. Clear? Yes? No live இல்லப்பா, சரியா? ஸோ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது என்னது? கெமிக்கல் ஈக்லிபிரியம். பார்த்தலாமா? எஸ், கிளியர். ஓகே, ஸோ வாட் இஸ் கெமிக்கல் ஈக்லிபிரியம்? கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னா எனக்கு ரியாக்டன்ஸ் இருக்கும், ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ரியாக்டன்ஸ்னால் என்னப்பா? இப்போ சப்போஸ் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் will give water அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives water. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். H2 + O will give water. இப்போ இதில் சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபின்னு எடுத்துக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடு சிடின்னு சொல்லிக்கிறேன். இவங்க 2 பேர்த்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரியாக்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்க ரியாக்ஷனுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள ரியாக்டன்னு சொல்லுவோம். ஃபைனலாக எனக்கு கிடைக்கிறது என்னென்னா ப்ராடக்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாலிபிலிட்டி எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். நம்ம வந்து வாட்டரையும் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? வாட்டர் சால்ட் என்ன? ரியாக்டன், ஏவும் பியும். ஃபைனலாக எனக்கு கிடைக்கிறது இல்லையா ஒரு சொல்யூஷன், அது என்ன? அது ப்ராடக்ட், சியும் டியும். ஓகே, ஸோ இப்போது என்ன சொல்கிறாங்க? It is a state of reversible chemical reaction in which no change in amount of products and reactants and product takes place. அதாவது எனக்கு ரியாக்டன் எவ்வளோ இருந்துச்சோ அதே அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டும் எனக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா அர்த்தம் என்ன? there is no change in amount of reactant and product. ப்ராடக்ட்லேயும் ரியாக்டன்ட்லேயும் எந்த வேல்யூஸும் சேஞ்ச் ஆகலை. நான் என்ன ரியாக்டனில் கொடுத்தனோ அது அப்படியே ப்ராடக்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ், இட் இஸ் அ 5 மார்க். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சபிள்னு சொல்கிறாங்க. ரிவர்சபிள்னா என்ன? இப்போ நம்ம ஃபோனில் வந்து சார்ஜ் போடுறோம், நம்ம 100% சார்ஜ் ஆனோடனே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இது என்னது? நான் யூஸ் பண்ணுறேன், பேட்டரி எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுறேன், திருப்பி அதை சார்ஜ் போட்டுக்கிறேன். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஓகே, இதே நான் ஒரு பேப்பரை எடுத்து வந்து லைட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக எரிச்சிட்டேன் அப்படின்னா அது இர்ரிவர்சிபிள், ஏன்னா திருப்பி எனக்கு பேப்பர் கிடைக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷனை ரிவர்சபிள், இர்ரிவர்சிபிள்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே இந்த மாதிரி கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னா எனக்கு திரும்பி ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஆகும், ப்ராடக்ட்டும் அகெயின் ரியாக்டன் ஆகும், சரியா? ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷனை நம்ம கெமிக்கல் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வில் பி ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ், சரியா? ஸோ அட் ஈக்லிபிரியம் rate of forward reaction is equal to rate of backward reaction. ஓகே, ஸோ 2 பேரோட ரேட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். 2 பேருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம், சரியா? In the chemical equilibrium, the rate of forward and backward reactions are equal. So இங்க பார்த்தோம் இல்லையா, the rate of forward and backward reaction எப்படி இருக்காங்க? ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுதணும். ஓகே, ஸோ என்ன எழுதுவீங்க? in chemical reaction the rate of product, okay, forward and backward reaction will be equal. Clear? Yes. ஸோ அடுத்தது the observable properties such as pressure. அதாவது இப்போ சப்போஸ் நம்ம வந்து
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கு, நம்ம வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்து ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த சொல்யூஷன் வந்து ஹீட் ஆகுதா அப்படின்றது நான் தொட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும். கரெக்டாக நான் வெளியிலேருந்து பார்த்துட்ருக்கேன், அந்த சொல்யூஷனில் புகையும் வரல, அப்போ எனக்கு தெரியுமா அது ஹீட் ஆகுதுன்னு? இல்லை. ஸோ எனக்கு எப்படி அந்த சொல்யூஷன் மாறிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு அப்படின்றது எப்படி தெரியும்? வெளியிலேருந்து நான் பார்க்கும்போது அதோட கலர் மாறலாம், அதோட விஸ்காசிட்டினா ஆயிலி தன்மை மாறலாம், சரியா? அதோட கான்சன்ட்ரேஷன் மாறலாம். ஸோ இவங்களை எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அப்சார்பபிள் ப்ராப்பர்ட்டிஸ். எஸ் நுஃபால், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா, சரியா? கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஷின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ த அப்சார்பபிள் ப்ராப்பர்ட்டிஸ் சச் ஆஸ் ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், கலர், டென்சிட்டி, விஸ்காசிட்டி ஆஃப் த சிஸ்டம் ரிமைன் அன்சேஞ்ச்டு வித் டைம். ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகாமல் எனக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளியர்? ஓகே, எஸ். இதில் எதாவது டவுட் இருக்கா? எஸ். ஸோ அடுத்தது, the chemical equilibrium is a dynamic equilibrium. Dynamic equilibrium na மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய equilibrium. So it's a dynamic equilibrium because the forward and backward reaction continue to occur even it appears static externally. அதாவது எனக்கு ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டுருக்குன்னா அந்த ரியாக்ஷன் வந்து வெளியிலேருந்து பார்க்க எந்த சேஞ்சஸுமே நடக்காத மாதிரி இருக்குமா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இட் அப்பியர் ஸ்டாட்டிக் எக்ஸ்டர்னலி. ஸ்டாட்டிக் எக்ஸ்டர்னலிலாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாத மாதிரி இருக்கும். பட் ரியாக்ஷன்ஸ்குள்ளே எனக்கு என்ன நடந்துகிட்ருக்கும் அப்படின்னா சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ த கெமிக்கல் ஈக்லிபிரியம் இஸ் செட் டு பி டைனமிக் ஈக்லிபிரியம் because the forward and backward reactions continue to occur. நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஈக்லிபிரியமில் எனக்கு வால்யூம் கான்ஸ்டன்ட், சரியா? ஒரு ஃபிசிக்கல் ஈக்லிபிரியமில் எனக்கு வால்யூம் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சரியா? ஹை ஃப்ளாஷ், கிளியர்? ஸோ கெமிக்கல் ஈக்லிபிரியம் புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? எஸ், எனி டவுட்? எதா டவுட் இருக்காப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ வாட் இஸ் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? எஸ், ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எஸ், ஒன்ஸ் அகெயின் ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஈக்லிபிரியம்னா என்ன? இட் இஸ் எ ரிவர்சிபிள் கெமிக்கல் ரியாக்ஷன். அங்கே வந்து ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு ஈக்குவல் ரியாக்டன்ட்டும் இருக்கும். ஸோ ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் நடக்கும்போது ரேட் ஆஃப் ஃபார்வர்டு ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன். ஸோ அதே மாதிரி ஒரு கெமிக்கல் ஈக்லிபிரியமில் எனக்கு என்ன நடக்கும்? அப்சர்வ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னா ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், கலர், டென்சிட்டி, விஸ்காசிட்டி இதெல்லாமே மாறாத மாதிரியே எனக்கு இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஒரு ஈக்லிபிரியம் ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது வெளியே இருந்து பார்க்க அது ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் உள்ள ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும், சரியா? ஸோ அடுத்தது ஒரு ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம் அப்போது எனக்கு வால்யூம் ஆஃப் ஆல் ஃபேஸஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். கிளியர்? ஸோ இதில் தான் டவுட் இருக்கா? இது வந்து 7 மார்க் கேட்பாங்க, 4 மார்க்லேயும் கேட்பாங்க. 7 மார்க் இல்லை 4 மார்க், ஓகேவா? 2 மார்க்ஸ் இம்பார்ட்டண்ட்டா? 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின், 4 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின், 7 மார்க் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு. அதில் ப்ராப்ளம்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு முடிச்சிங்கனாலே நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? அபோவ் 80, 90 ஸ்கோர் பண்ணிடலாம். கிளியர்? ஸோ அடுத்தது ஹோமோலாகஸ் சீரீஸ். ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்னா இது யாருக்காக இந்த ஹோமோலாகஸ் சீரீஸ்னால் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் இப்படி வரக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கொடுக்கணும். இதுதான் உங்கள் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு ஃபார்முலா கொடுத்து அவங்க எல்லாருமே ஒரு சீரீஸில் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் அப்படின்னு பேர்லேயே வரும் இல்லையா, CHO, ஓகே? ஸோ CHO, CH3, CH2OH இந்த மாதிரி வர காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம், ஓகே? ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கும்.
ஒரு சேமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்களோட மெம்பர்ஸ் வந்து CH3 குரூப்பால் டிஃபர் ஆவாங்க. அதாவது ஒருத்தங்க CH2னா அடுத்து வரவங்க CH4ஆக இருப்பாங்க, அதுக்கு அடுத்துக்கு வரவங்க CH6ஆக இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். CH இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் CH2வா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் CH2வா. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த மெம்பர்ஸை மைனஸ் பண்ணும்போது CH2 டிஃபர் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்னா இஸ் அ குரூப் ஆர் அ கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அவங்க எல்லாருமே யார்? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அவங்க எல்லாத்துக்குமே என்ன ஃபார்முலா இருக்கும்? சேம் ஜென்ரல் ஃபார்முலா இருக்கும். சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சரியா? சேம் ஜென்ரல் ஃபார்முலா, சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? CH2. சரியா? ஸோ த சக்ஸசிவ் மெம்பர்ஸ் டிஃபர் பை அ குரூப் ஆஃப் CH2. எப்படி எழுதணும்னா CH2ன்னு எழுதக்கூடாது, இப்படி எழுதணும், பாண்ட் CH2 அப்படின்னு எழுதணும். கிளியர்? எஸ் ராஜா. ஓகே, பாடி வரிசையா? சரி, கிளியர்? ஸோ இது புரிஞ்சிச்சா? ஹோமோலாகஸ் சீரீஸ்னா என்ன? இட் இஸ் அ குரூப் ஆஃப் சீரீஸ் having same general formula, having same chemical properties. Their successive group members differ by minus CH2 group. Clear? சொல்லுங்க ராஜா, என்ன டவுட்? கரெக்ட் தான்ப்பா நீங்கள் சொன்னது. ஹோமோலாகஸ் சீரீஸ்னால் அதுதான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, CH2, CH4, சரியா, C3H6, C4H8, மைனஸ் பண்ணுங்கள் ரெண்டு பேர்த்தையும், CH2. இது எல்லாமே ஹோமோலாகஸ் சீரீஸ். கிளியர்? இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் சீரீஸ். இப்போ ஹோமோலாகஸ் சீரீஸில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, சத்யவேலன் அவங்க அந்த மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். சரியா? இப்போ அந்த கேரக்டர் தான் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கிளியர் சத்யவேலன்? ஸோ இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் சீரீஸ். ஓகேவா? எஸ், clear? So first, each member of the series differ from the preceding or succeeding member by one methylene group. And the CH2 நான் இங்கே பார்த்தேன் இல்லையா, இந்த CH2 வந்து methylene groupனு சொல்லுவோம். methylene group. சரியா? successive membersனா முன்னாடி இருக்கிற மெம்பர்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? preceding or succeeding. preceding அப்படின்னா இப்போ இந்த மெம்பர் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு ப்ரெசிடிங் யாருன்னா இவங்களுக்கு சக்சீடிங்னா இவங்க பின்னாடி வரவங்க இவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே என்ன குரூப்பால் டிஃபர் ஆகுறாங்க? மைனஸ் CH2 குரூப்பால் டிஃபர் ஆகுறாங்க. ஓகேவா? எஸ் சொல்லுங்கள் தருஷ். ஆல்ரெடி நம்ம ஆப்பில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் போட்டாச்சுப்பா. சரியா? நீங்கள் அந்த கொஷின்ஸை நோட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இல்லைனா எனக்கு லைவ்லேயே புரியுது மேம் அப்படின்னா நீங்கள் லைவ்லேயே அட்டென்ட் பண்ணுங்கள். கிளியர்? ஓகேவா ராஜா, ஃபைரோஸ், புரிஞ்சிச்சா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? ஈச் மெம்பர் ஆஃப் தி சீரீஸ் டிஃபர் ஃப்ரம் த ப்ரீசீடிங் ஆர் சக்சீடிங் மெம்பர் பை ஒன் மெத்திலின் குரூப் CH2. மைனஸ் CH2ன்னு சொல்ல மாட்டோம், அது பாண்ட் CH2. ஓகே, ஸோ அண்ட் ஹென்ஸ் பை அ மாலிகுலர் மாஸ் ஆஃப் 14 AMU. ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஒரு மெத்திலின் குரூப் டிஃப்ரென்ஸும் மாலிகுலர் மாஸ் டிஃப்ரென்ஸ் 14 AMU இருக்கும். கிளியர்? இப்போ வந்து தமிழில் நான் எடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க புரியாது இல்லையா தருஷ்? தமிழில் நான் எடுத்தேன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தமிழில் இருக்கீங்க. ஐ மீன் தமிழ் இங்கே ஸ்லைட்ஸுமே தமிழில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ மற்றவங்களுக்கும் புரியணும். ஸோ அதனால தான் நான் இங்கிலீஷில் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் கவனிங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? எஸ். ஓகே. All the members of the homologous series contain same element and same functional group. For example, இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே CH தான், வேறு யாராக இருக்காங்களா? ஸோ எல்லாருமே என்னது? சேம் எலிமெண்ட் தான். இப்போ சப்போஸ் ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன மேம்? OH. ஓகேவா? கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், இவங்களை எல்லாத்தையும் ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்னால் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணிக்கோங்க. OH வந்து ஆல்கஹால் குரூப். ஓகே, இப்போ இவங்க எல்லாருமே என்ன குரூப்பு? ஆல்கஹால் குரூப். இவங்க எல்லாத்துக்குலேயும் காமன் எலிமெண்ட் என்ன? CaHOH. ஓகே, ஸோ அதுதான் அடுத்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க.
all members of a homologous series contain same element, same functional group. ஒரே எலிமெண்ட்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் தான். சரியா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்கேன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆல்கேன்ஸ் அப்படின்னா CnH2n + 2. இப்போ இந்த n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? CH 2 × 2 2 × 1 2 ஆகிடும். 2 + 2 அப்போது CH4 ஆகிடும். அடுத்தது 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது C2 8 9 10. கரெக்டா? 4 5 6 H6. இவங்க எல்லாத்தையும் ஆல்கேன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்கேன்ஸ் அப்படின்னா என்ன? முன்னாடி இருக்கிறக்கும் பின்னாடி இருக்கிறக்கும் எவ்வளோ ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது? CnH2n + 2. ஓகேவா? புரியல நுஃபால், என்ன சொல்கிறீங்கன்னு. எஸ், ஓகே. இது என்ன சாப்டரா? இது வந்து என்ன சாப்டர் சொல்லுங்கள் பார்ப்போம். கெமிக்கல் ஈக்லிபிரியம் என்ன சாப்டர்ப்பா? எஸ் நுஃபால், இது என்ன சாப்டர் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 10ஆ 11ஆ? எஸ் 11ஆ? ஹோமோலாகஸ் சீரீஸ் எதில் படிக்கிறோம்? ஹோமோலாகஸ் சீரீஸ் நேமிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இல்லையா, அந்த நேம் பண்ணுறது. ஸோ விச் இஸ் சாப்டர் 11. ஓகேவா? சாப்டர் 11 கிளியர்? தருஸ் சாப்டர் 11 பா, இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கும். ஸோ என்ன ஃபார்முலா இது? எக்ஸாம்பிள் ஆல்கேன் CnH2n + 2. ஓகே, கிளியரா? கிளியர்? கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் சாப்டர் 11. ஓகே, நாளைக்கு ப்ராப்ளம்ஸ். ஓகேவா நாகராஜா? நாளைக்கு ப்ராப்ளம்ஸ். எஸ். ஸோ அடுத்தது, த மெம்பர்ஸ் இன் ஈச் ஹோமோலாகஸ் சீரீஸ் ஷோ அ கிராஜுவல் கிரேடியேஷன் இன் தேர் physical properties with respect to increase in their molecular mass. இப்போ வந்து அந்த ஹோமோலாகஸ் சீரீஸில் ஒரு ஆளுக்கும் அடுத்த ஆளுக்கும் இருக்கிற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே, மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஒரு ஆளுக்கும் அடுத்த ஆளுக்கும் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் மாறிக்கிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் த மெம்பர்ஸ் இன் அ ஹோமோலாகஸ் சீரீஸ் ஓகே ஷோ அ கிராஜுவல் கிரேடேஷன் இன் தியர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி with respect to increase in their molecular mass. ஓகேவா? கிளியர்? சத்யவேலன் புரிஞ்சிச்சா? இப்போ சப்போஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து CH4 இருக்குது, அடுத்தது C2H6 இருக்குது, அடுத்தது C3H8 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கும் அடுத்த ஆளுக்கும் எனக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது வேல்யூஸ். ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும், மாஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது, அ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஹோமோலாகஸ் சீரீஸ் ஆர் சிமிலர். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கும், பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே சேம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆல் த மெம்பர்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை அ காமன் மெத்தட். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு காமனான மெத்தட் இருக்கும். புரிஞ்சிச்சா? எஸ், கிளியர்? ஸோ நம்ம வந்து ஹோமோலாகஸ் சீரீஸ் கொஷினும் முடிச்சிட்டோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சேட்டில் ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம். எஸ், சேட்டில் ஒரு ஃபயர். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாச்சுப்பா. நாளைக்கு நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே லைவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஒரு கொஷினுக்கு 5 நிமிஷம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அதை அப்படியே நோட் பண்ணி கொஸ்டின் நம்பரோடு நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. கிளியர்? ஆப்பில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ் இருக்காது. ஓகேவா கயல்? எஸ். வேறு எதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, குட். ஸோ அடுத்தது ஃபிசிக்ஸோட லாஸ்ட் லெசன்.
அந்த லெசன் நியூக்ளியர் ரியாக்டர் கொஷின் அது வந்து எல்லாருமே கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ நம்ம இப்போ ஃபிசிக்ஸோட லாஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் வரும் இந்த லெசனில் இருந்து. கிளியர்? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ். இந்த கொஷின் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா. ஆனால் இந்த கொஷின் வந்துட்டு ஈஸி. ஓகேவா? ஈஸியான கொஷின் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆமாம், நாளைக்கு 10th லைவ் இருக்குது. ஓகே, கயல்னு நேம் வச்சுட்டு வந்தால் நான் கயல்னு தானே கூப்பிட முடியும். ஐ எம் நாட் கயல், ஐ எம் அகிலன். ஸோ இப்போ சொல்லிட்டீங்கல்ல, நான் வந்துட்டு இனி நேமை வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? இல்லைன்னா நேமை மாற்றிடுங்க. ஓகேவா? கயல் விழி கயல். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் வாட் ஆர் தே? ஆல்ஃபா ரேஸ்னா என்ன, பீட்டா ரேஸ்னா என்ன, காமா ரேஸ்னா என்ன? சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ரேஸ் அப்படின்னா, ஆல்ஃபானா ஹீலியம் நியூக்ளியஸ்னு அர்த்தம். ஹீலியம் நியூக்ளியஸ். சரியா? ஆல்ஃபா ரேஸ்னா என்ன? ஹீலியம் நியூக்ளியஸ். இவங்களுக்கு 2 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், 2 நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஆல்ஃபா ரேஸ்னா என்னன்னு எழுதுவீங்க? தே ஆர் ஹீலியம் நியூக்ளியஸ். H2 He2 4. கீழே 2 மேலே எழுதிடாதீங்க. சரியா? கீழே 2 மேலே 4. They are helium nucleus consisting of 2 protons and 2 neutrons. இதுதான் நீங்கள் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்க்கு நீங்கள் மீனிங் எழுதணும். சரியா? ஆப் நேம் வந்து 100 லேர்னிங். ஓகே, ஸோ அடுத்தது பீட்டா ரேஸ்னா என்ன? பீட்டா ரேஸ் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ். பீட்டா ரேஸ்னா என்ன? எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ்னால் என்னப்பா? ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய பேசிக் பார்ட்டிக்கலே என்னன்னு சொல்கிறாங்க? எலக்ட்ரான் தான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்போது பீட்டா ரேஸ்னா என்ன? எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் எலிமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், ஓகே, விச் ஆர் பேசிக் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். கிளியர்? புரிஞ்சுச்சா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ரேஸ் முடிச்சிட்டோம், பீட்டா ரேஸ் முடிச்சிட்டோம். ஆல்ஃபா ரேஸ்னால் என்னன்னு சொன்னால் ஹீலியம் நியூக்ளியஸ். தே கன்சிஸ்ட் ஆஃப் 2 ப்ரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸ். பீட்டா ரேஸ்னா என்ன? தே ஆர் எலக்ட்ரான்ஸ். தே கன்சிஸ்ட் ஆஃப், எஸ், தே ஆர் பேசிக் எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கல். கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஹீலியம் எப்படி எழுதணும்னு சொன்னேன்? கீழே 2 மேலே 4. அதே மாதிரி எலக்ட்ரானை கீழே 1 மேலே 0. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது காமா ரேஸ். காமா ரேஸ்னால் நார்மலாக நம்ம லைட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கள காமா ரேஸ்ன்னு சொல்லலாம். தே ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். தே ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அவங்கக்குள்ள சின்ன சின்ன ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஃபோட்டான்ஸ்னால் என்ன? எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். ஸோ காமா ரேஸ்னால் தே ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ். கிளியர்? ஹாய் சாருமதி. ஓகேப்பா. ஓகே, கிளியர்? ஸோ அடுத்தது இந்த ஹீலியம்க்கு, இந்த எலக்ட்ரானுக்கு, இந்த காமா ரேஸ்க்கு என்ன சார்ஜஸ் அப்படின்றது கீழே எழுதணும். ஓகே, எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட் ஆர் தேன்னு எழுதி முடிச்சிட்டோம். வாட் ஆர் தேயில் ஆல்ஃபா ரேஸ்னா என்ன, பீட்டா ரேஸ்னா என்ன, காமா ரேஸ்னா என்னன்னு எழுதி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது அவங்களோட சார்ஜ் என்ன அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ ஆல்ஃபா ரேஸ்க்கு, அதாவது ஹீலியம்க்கு சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ தே ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஓகே, சார்ஜ் வேல்யூ என்ன அப்படின்னா 2e. சார்ஜ் வேல்யூ என்ன? 2e, ஹீலியம் நியூக்ளியஸ். அடுத்தது என்ன அப்படின்னா பீட்டா பார்ட்டிக்கல். பீட்டா பார்ட்டிக்கல்னா எலக்ட்ரான்னு சொன்னேன்னா, எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஸோ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? -e. ஓகே, ஸோ அதே மாதிரி காமா ரேஸை வந்து நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ப்ளஸ் சார்ஜும் இல்லை, மைனஸ் சார்ஜும் இல்லை, அவங்களுக்கு நியூட்ரல் சார்ஜ். ஓகேவா? ஸோ ஈச் சார்ஜ் ஆஃப் ஈச் காமா பார்ட்டிக்கல் வந்து 0. நியூட்ரல் சார்ஜ் இல்லையா, அப்போ ஒரு சார்ஜும் என்னன்னா 0. ஓகேவா? கிளியர்? ஸோ புரிஞ்சுச்சா? ஹாய் மதன், ஹாய் சுஜன். ஸோ நிறைய பேர் நேம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, சாருமதி, அகிலன் 2 நேம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ வந்து சுஜன் உங்கள் நேம் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? எஸ். அடுத்தது சாருமதி, அடுத்தது அதுக்கு வரலாம். ஓகேவா? இது வந்து ஃபிசிக்ஸில் சாப்டர் 6 ஃபிசிக்ஸ். ஓகே, ஆப் நேம் வந்து 100 லேர்னிங். ஓகே, 100 லேர்னிங். லேர்னிங் தமிழ்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். ஓகே, மலர்மா. எஸ். ஸோ இது 2 புரிஞ்சிச்சா? இப்போ ஆல்ஃபா ரேஸ்னா என்ன? ஹீலியம் 2 4. பீட்டா ரேஸ்னா என்ன? எலக்ட்ரான் 1 0.
ஓகே, காமா ரேஸ்னா நியூட்ரல், அவங்களோட சார்ஜ் என்ன 0. புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்தது போயிடலாமா? அடுத்தது வந்து அயனைசிங் பவர். அயனைசிங் பவர் அப்படின்னா ஓகேவா, இப்போ சப்போஸ் ஒரு பார்ட்டிக்கல் ஆட்டம்குள்ளே போகுதுன்னா அந்த ஆட்டம் அது என்ன பண்ணும் அப்படின்னா அயனைஸ் பண்ணும், அதாவது பிரித்து வரும். இப்போ வந்து வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஆக்சிஜன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 ஆக்சிஜனாக பிரிக்கிறது தான் அயனைசிங் பவர். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு வந்து அயனைசிங் பவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட அயனைசிங் பவர் எவ்வளோ? ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, 100 times greater than பீட்டா ரேஸ். அதாவது பீட்டா ரேஸை விட 100 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும், காமா ரேஸை விட 10,000 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே கிராமர் ரொம்ப முக்கியம், மாற்றி எழுதிடாதீங்க சரியா? ஸோ ஆல்ஃபா ரேஸ் ஆர் 100 times greater than ஓகே பீட்டா ரேஸ் அண்ட் 10,000 times greater than காமா ரேஸ். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து பீட்டா ரேஸ்க்கு வந்து அயனைசிங் பவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சரியா? காமா ரேஸ்க்கு அதை விட ரொம்ப கம்மி. அப்போ யாருக்கு அயனைசிங் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது? 3 பேத்தில் ஆல்ஃபா ரேஸா, பீட்டா ரேஸா, காமா ரேஸா? யாருக்கு அயனைசிங் பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி? கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு அயனைசிங் பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குப்பா? பீட்டா ரேஸா, சாரி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா? பீட்டா ரேஸா, காமா ரேஸா, ஆல்ஃபா ரேஸா? காமா ரேஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது யாருக்கு? ஆல்ஃபா ரேஸ். ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது யாருக்கு? ஓகே, காமா ரேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பெனிட்ரேட்டிங் பவர். பெனிட்ரேட்டிங் பவர்னா ஆட்டம்குள்ளே போகிற ஒரு எலக்ட்ரான் ஆட்டம்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எஸ். ஸோ ஒரு விஷயம் வந்து உள்ள உடம்புக்குள்ளே பெனிட்ரேட். ஸோ புல்லட் இருக்குல்ல, புல்லட்டில் நம்ம ஒரு ஆளை ஷூட் பண்ணால் என்ன ஆகும்? அந்த ஆளுக்குள்ளே இருக்கிற மசில்குள்ளே, போன்ஸ்குள்ளே அது அப்படியே உள்ளே போகும் இல்லையா? ஸோ ஊடுருவி போகும் இல்லையா? அதை தான் பெனிட்ரேட்டிங் பவர்னு சொல்லுவாங்க சரியா? ஸோ ஆல்ஃபா ரேஸ்க்கு வந்து பெனிட்ரேட்டிங் பவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆல்ஃபா ரேஸ்னால ஒரு பேப்பருக்குள்ளே கூட போக முடியாது. ஸோ தே ஈவன் ஸ்டாப்டு பை ஓகே திக் பேப்பர். பட் ஆனால் பீட்டா ரேஸ் அப்படி இல்லை. பீட்டா ரேஸ் வந்து கொஞ்சம் ஆல்ஃபா ரேஸை விட பீட்டா ரேஸ்க்கு பெனிட்ரேட்டிங் பவர் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பெனிட்ரேட்டிங் பவர் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ஆல்ஃபா ரேஸ். தே கேன் பெனிட்ரேட் ஈவன் த்ரூ டின் மெட்டல் ஃபாயில். மெட்டல் ஃபாயில்னால் இந்த அலுமினியம் கவர், நம்ம வந்து வீட்டில் வந்து ஃபுட்டு எதாவது வாங்க போனோம் அப்படின்னா இந்த அலுமினியம் கவரில் ரேப் பண்ணி தருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் என்னது அப்படின்னா ஓகே, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெட்டல் ஃபாயில். ஸோ இந்த மெட்டல் ஃபாயில்குள்ளே கூட எனக்கு என்ன போகும் அப்படின்னா ரேஸ் போகும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ செல்வம் மாரி. ஓகே, கிளியர்? எஸ். ஸோ சாருமதி உங்களுக்கு புரிஞ்சிச்சா பெனிட்ரேட்டிங் பவர்னா என்னன்னு? அடுத்தது காமா ரேஸ்க்கு தான் இருக்கிறதுலே பெனிட்ரேட்டிங் பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரியா? காமா ரேஸ்க்கு எப்படி இருக்கும் பெனிட்ரேட்டிங் பவர்? எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தே ஹாவ் வெரி ஹை பெனிட்ரேட்டிங் பவர் தேன் தட் ஆஃப் பீட்டா ரேஸ். தே கேன் பெனிட்ரேட் டு திக் மெட்டல் ஃபாயில்ஸ். மெட்டல் ஃபாயில், மெட்டல் பிளாக்ஸ். மெட்டல் பிளாக்ஸ்னால் மெட்டலால் மேக்காயி ஒரு ஸ்கொயர் மாதிரி செங்கல் மாதிரி இருக்குது சரியா? அதுக்குள்ளே கூட எனக்கு வந்து என்ன போகும்னா ஆல்ஃபா ரேஸ் போகும்னு சொல்கிறாங்க. கிளியர்? எஸ். இது வந்து 6th சாப்டர். இது எத்தனாவது சாப்டர்? 6th சாப்டர். ஓகே, ஸோ அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக். ஸோ இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் எழுத வேணாம், புக்லேயே நீங்கள் இதை எடுத்து விட்டுக்கலாம், இதை எழுத வேணாம் சரியா? ஸோ எனக்கு நம்மளோட ஆல்ஃபா ரேஸ் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை பார்த்த உடனே டிஃப்ளெக்ட் ஆகிடும். டிஃப்ளெக்ட்னா என்ன மேம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு, இங்கே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா இதனால் இப்படி வழி மாறி போயிடும் சரியா? இப்படி வழி மாறி போகிறது தான் டிஃப்ளெக்டட்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இங்கே எலக்ட்ரிக் இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஆல்ஃபா ரேஸ் என்ன ஆகும்? டிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகே, பட் ஆனால் எனக்கு பீட்டா ரேஸும் டிஃப்ளெக்ட் ஆகிடும், டிஃப்ளெக்டட் பை போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுக்கப்புறம் எனக்கு காமா ரேஸ் டிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ வந்து இவங்க இப்படி திரும்பினாங்களா, காமா ரேஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் கண்டுக்காமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஸோ டிஃப்ளெக்டே ஆகாது, எப்படி போச்சா அப்படியே போயிடும். ஓகேவா? எஸ். ஹாய் சஞ்சய். எஸ், கிளியரா? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ அடுத்தது ஸ்பீடு. ஸ்பீடு வந்து
எனக்கு ஆல்ஃபா ரேஸோட ஸ்பீட் எப்படி இருக்கும்னா நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வேல்யூலேருந்து 1/10 ஆர் 1/20 டைம்ஸ் இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் பீட்டா ரேஸோட ஸ்பீடு வந்து அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வேல்யூலேருந்து 1/10 இருக்கும். ஓகே, காமா ரேஸோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு லைட் எந்த ஸ்பீடில் போகுமோ அதே ஸ்பீடில் காமா ரேஸும் போகும். கிளியர்? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ் இவ்வளோதான்ப்பா. கண்டிப்பாக இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் தான், எல்லாருமே படிக்கணும். இந்த கொஷினை வந்து விடவே முடியாது நம்மளால். ஓகே ஓகே செல்வம் மாதிரி ஓகேவா? ஹாய் ஸ்ரீ. ஸோ புரிஞ்சுச்சா? அடுத்தது போகலாமா? நியூக்ளியர் ரியாக்டர். அடுத்த கொஷின் நியூக்ளியர் ரியாக்டர். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், இதையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். 6th சாப்டரில் 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். என்னென்ன அப்படின்னா மொத்தமே 3 டீட்டெயில் தான். ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ், இன்னொன்று அன்கண்ட்ரோலபிள் அண்ட் கண்ட்ரோலபிள் ஃபிஷன் ரியாக்ஷன், இன்னொன்று நியூக்ளியர் ரியாக்டர். இதில் வந்து இந்த 2 கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த செகண்ட் அந்த அன்கண்ட்ரோலபிள் அண்ட் கண்ட்ரோலபிள் ரியாக்ஷன் வேணால் நீங்கள் வந்துட்டு படிக்க வேணாம், அதை நெக்ஸ்ட் டைம் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த 2 கொஷினாச்சும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் மீன் பை நியூக்ளியர் ரியாக்டர்? நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா என்ன? நியூக்ளியர் ரியாக்டர் எதுக்காக அப்படின்னா பவர் இருக்கு இல்லையா, கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம நியூக்ளியர் ரியாக்டரை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன நியூக்ளியர் ரியாக்டரில் நடக்குது, எனக்கு எப்படி பவர் ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம வீட்டுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றது ஒரு டிவைஸ்னால் குட்டி டிவைஸ் இல்லை, ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய டிவைஸ், அந்த டிவைஸ்க்குள்ளே என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். ஓகே, அந்த ஃபிஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா ரொம்ப கண்ட்ரோல்டாக நடக்கும். ஸோ ரொம்ப கண்ட்ரோல்டாக நடக்கும். அதனால தான் in which nuclear reaction takes place in a self-sustained and controlled manner. எதுக்காக? to produce electricity. இன்னொரு டைம் சொல்கிறேன், ஓகேவா மிஸ்டர் பிளாக்? எல்லாத்துக்குமே இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றது ஒரு டிவைஸ். அதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும். இந்த ஃபிஷன் ரியாக்ஷன் எனக்கு இந்த ரியாக்டர் கூட நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம செல்ஃப் சஸ்டைன்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா சாருமதி? எனக்கு திருப்பி ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம செல்ஃப் சஸ்டைன்டு சொல்லுவோம். அண்ட் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். எதுக்காக இந்த நியூக்ளியர் ரியாக்டர்? டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் ரொம்ப மெயினான எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ நியூக்ளியர் ரியாக்டர்னால் என்னென்ன எழுதிடுவீங்க இல்லையா? எஸ், இது வந்து தனி 2 மார்க்காக கூட கேட்பாங்க. வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றது ஒரு தனி 2 மார்க்காக கூட கேட்பாங்க. இந்த 3 லைன் படித்து வச்சுக்கோங்க. நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன? இட் இஸ் அ டிவைஸ் in which nuclear fission reaction takes place in a self-sustained and controlled manner to produce electricity. சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது? ஓகே, இதுவும் தனியாக ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஆர் 1 மார்க்கில் ஒரு 5 காம்பனன்ட் கொடுத்துட்டு இதில் எது நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்காதுன்னு கூட கேட்பாங்க. ஓகேவா? எஸ் அபிநயம், இப்போதைக்கு 9 சயின்ஸ் லைவ் இல்லைப்பா 9th மேக்ஸ்க்கு. ஓகே, நீங்கள் வந்தால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம் ஆப் சேனலில். ஆப்லேயும் PDF இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ரியாக்டர்ஸ், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது நியூக்ளியர் ரியாக்டரில்? ஃபியூவல், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட், கூலண்ட், ப்ரொடெக்ஷன் வால். என்னென்ன இருக்குது? ஃபியூவல், மாடரேட்டர், இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூவல், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட், கூலண்ட், ப்ரொடெக்ஷன் வால். சரியா? எஸ், இது எப்படி இருந்தாலும் ஞாபகம் வந்துடும். ஏன் ப்ரொடெக்ஷன் வால் ஞாபகம் வந்துடும்? ஏன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ன்றது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ சுற்றி நான் வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டரை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கணும். ஒரு கான்க்ரீட் செவரு வந்து நான் ஃபுல்லாக கட்டி வச்சுருக்கணும், வால். ஸோ அதனால் ப்ரொடெக்ஷன் வால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா செல்ஃப் சஸ்டைன்டுன்னு அப்படின்னா நிரந்தரமாக நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரியாக்ஷன். அதனால தான் செல்ஃப் சஸ்டைன்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கிளியர்?
எஸ், டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் துர்கா. இந்த கொஷினுக்கு நீங்கள் டயக்ராம் வரைஞ்சே ஆகணும். ஓகே, ரொம்ப இதே மாதிரி வரையணும்னு இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து எல்லா பார்ட்ஸையும் நேம் பண்ணணும் கரெக்டாக. ஓகேவா? எஸ், வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் இல்லை அகிலன், வாட்ஸ்அப்பில் நேம் மாற்றிட்டீங்களா? வெரி குட். ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னா பிடிஎஃப் வந்து 100 லேர்னிங் சேனல் டவுன்லோட் பண்ணுங்கள். 100 லேர்னிங் சேனல் யூடியூப்பில் 100 லேர்னிங் ஆப்புன்னு இருக்கும். சத்யவேலன், சாருமதி, நான் 5 டைமுக்கு மேலே வந்து சொல்லிட்டேன். இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸும் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸும் நாளைக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், சரியா? ஸோ என்ன கேட்டிங்க? எஸ் அகிலன், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் 100 லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு 10th ஸ்டேட் போர்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோடனே 3 லிங்க் இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின் லிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து டைம் டேபிள் லிங்க்கு, செல்ஃப் ஸ்டடி பிளான் லிங்க்கு. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், சரியா? எஸ் எஸ், நாளைக்கு வந்து பயாலஜியோட இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வீடியோவும் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ஓகேவா ஜான்வி? புக் இன்சைட் நான் சொல்கிறேன், புக் இன்சைட் கொஷின்ஸ்க்கு இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. பயாலஜியில் புக் இன்சைட் கொஷின் கேட்பாங்க, இல்லைன்னு சொல்ல. ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னென்ன புக் இன்சைட் கொஷின் கேட்பாங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி டைம் இல்லை, நம்ம நிறையா வந்து படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதனால் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள், சரியா? எஸ், ஓகே அகிலன், வெரி குட். ஓகே, ஸோ அடுத்தது இப்போ கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம், இப்போ ஃபிசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபியூவல்னா என்ன? வண்டிக்கு வந்து நம்மளுக்கு பெட்ரோல் தேவை. அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டருக்கும் என்ன தேவை? ஃபியூவல் தேவை. இந்த ஃபியூவலில் நம்ம இந்த ஃபியூவலுக்கு ஒரு பேர் இருக்குது, அதை வந்து ஃபிசைல் மெட்டீரியல்னு சொல்லுவோம். அதுதான் மெயினான ஒரு ஹீரோ, அதுதான் ஃபிசைல் மெட்டீரியல், சரியா? ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூவல் நேம் என்ன அப்படின்னா யுரேனியம். ஃபியூவல் நேம் என்ன? யுரேனியம். நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூவல் நேம் வந்து யுரேனியம், சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு மாடரேட்டர் அப்படின்றது என்ன? மாடரேட்டர் அப்படின்னா பேர்லேயே இருக்குது, ஏதோ ஒன்று வந்து மீடியேட்டர் மாதிரி சென்டரில் இருந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகுது, அதுதான் மாடரேட்டர். இந்த மாடரேட்டர் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் அப்போ நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த நியூட்ரான்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹை எனர்ஜியாக இருக்கும். இந்த நியூட்ரான்ஸ் நம்மளுக்கு நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் இவ்வளோ ஃபாஸ்டான நியூட்ரான்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஸ்லோ நியூட்ரான்ஸ் தான் வேணும், ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் வேணாம். ஸோ இந்த மாடரேட்டர் என்ன பண்ணது போகுது அப்படின்னா இந்த ஹை எனர்ஜியில் ரிலீஸ் ஆகிற நியூட்ரான்ஸை ஸ்லோ பண்ணி விட போகுது, சரியா? ஸோ அ மாடரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஸ்லோ டவுன் த ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் டு கெட் ஸ்லோ எனர்ஜி நியூட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்னென்ன நியூட்ரான்ஸை யூஸ் பண்ணுவேன்? கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டர், இவங்க 2 பேரும் என்ன? மாடரேட்டர்ஸ். இவங்களை யூஸ் பண்ணி நியூட்ரான்ஸை நான் ஸ்டாப் பண்ணுவேன், சரியா? இதுக்கு முன்னாடி ஃபிசைல் மெட்டீரியல்னு நான் ஒன்று சொன்னேன். ஃபிசைல் மெட்டீரியலாக நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்? ஃபியூவலாக? யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூவலாக நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்? எஸ், ஃபியூவல் எதுப்பா? ஃபியூவல் நோ, ப்ளூட்டோனியமும் யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்மளுக்கு இப்போ புக்கில் யுரேனியம் மட்டும்தான். யுரேனியம், வெரி குட். ஸோ ஹெவி வாட்டர் அண்ட் கிராஃபைட் என்னது? மாடரேட்டர்ஸ். ஓகேவா? ஃபியூவலாக பைக்கு. ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்தது கண்ட்ரோல் ராட் பேர்லேயே இருக்குது. கண்ட்ரோல் என்ன கண்ட்ரோல்னா என்ன? கண்ட்ரோல்னா என்னதுப்பா சொல்லுங்கள்? எஸ், ஃபிசைல் மெட்டீரியல் வந்து யுரேனியம். கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? எஸ், கண்ட்ரோல்னா என்ன? அப்படியே போடுங்க சாட்ல. கண்ட்ரோல்னா என்ன பண்ணுறது? இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையா? ஸோ எதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? நியூக்ளியர் ரியாக்டர் ரியாக்ஷனில் என்ன கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னா நியூட்ரான்ஸ், ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த நியூட்ரான்ஸை ஸ்லோ பண்ணியாச்சு. பட் நிறையா நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நிறையா நியூட்ரான்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணணும், கரெக்டாக? நியூட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும்? ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? கண்ட்ரோல் ராடை யூஸ் பண்ணி நான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ண போகிறேன்.
கண்ட்ரோல் பண்ணேன்னா அப்போ எனக்கு சஸ்டெயின்டு செயின் ரியாக்ஷன் நடக்கும். சஸ்டெயின்டு அப்படின்னா நிரந்தரமான ஓகேவா செயின் ரியாக்ஷன் எனக்கு நடக்கும். ஸோ கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹாவ் அ சஸ்டெயின்டு செயின் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ நான் இங்கே கண்ட்ரோல் ராட்ஸை யாரை யூஸ் பண்ண போகிறேன்னா போரான் கேட்மியம் ராட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் கண்ட்ரோல் ராட்ஸ். ஸோ உங்களுக்கு கொஷின் இப்படி கூட கேட்பாங்க, இதில் வந்து எது வந்து எனக்கு வந்து மாடரேட்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் எதை கிளிக் பண்ணுவீங்க? கிராஃபைட்டு இல்லைனா ஹெவி வாட்டர். இதில் எது ஃபிசைல் மெட்டீரியல்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? யுரேனியம். இதில் எது வந்து எனக்கு கண்ட்ரோல் ராட்னா என்ன சொல்வீங்க? போரான் இல்லைனா கேட்மியம் ராட்ஸ். இப்படி தான் 1 மார்க் நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து 1 மார்க்ஸ் நிறையா கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ அதனால தான் இந்த டீட்டெயிலையும் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? ஃபியூவல் படித்தாச்சு. ஓகேவா? ஸோ அதெல்லாமே 12th நீங்கள் அந்த கார்பன் யூஸ் பண்ணுறது எல்லாமே 12th ஸ்டாண்டர்டில் அகெயின் நியூக்ளியர் ரியாக்டர் படிப்பீங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிப்பீங்க. ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு இது போதும். ஸோ ஃபியூவல் யூஸ் பண்ணுவீங்க, மாடரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க, கண்ட்ரோல் ராட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஃபியூவலில் யுரேனியம் யூஸ் பண்ணுவீங்க. மாடரேட்டர் எதுக்காக? எனக்கு ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸை ஸ்லோ பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம என்னவா கொடுப்போம்? மாடரேட்டராக கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டர். கண்ட்ரோல் ராட்ஸை நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? போரான் ஆர் கேட்மியம். எதுக்காக? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. சரியா? டயக்ராமும் இருக்கும், அதுவும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கூலண்ட். கூலண்ட் எதுக்காக? கூலாக இருக்கிறது. கரெக்டாக? ஸோ கூல்னஸ் என்ன பண்ணும்? சில்னஸ் என்ன பண்ணும்? நம்ம வீட்டில் ஏசி போட்டானா என்ன ஆகும்? நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஹீட் வந்து தணிஞ்சு எனக்கு கொஞ்சம் வீடே கொஞ்சம் கூலாக ஆகும். அதே மாதிரி தான் எனக்கு இங்கே கூலண்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, நியூக்ளியர் ரியாக்டர்னால் நிறையா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணும். அந்த ஹீட்டெல்லாம் என்ன பண்ண போகுது? எனக்கு ஹீட்டை ரிமூவ் பண்ணி ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கறி நல்லா சூடாக இருக்கிற ஒரு கோல் எடுத்துக்கோங்க. டக்குன்னு அது மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? புகை வருமா? கரெக்டாக? அதே மாதிரி தான் ஒரு கூலண்ட்டும் இங்கே ஹீட்டை எல்லாத்தையுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா ரிமூவ் பண்ணி எனக்கு ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. சரியா? ஸ்டீம்னா என்ன? புகை. இந்த புகையை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? டர்பைனை சுற்ற வைக்க போகிறேன். ஸோ டர்பைன் எனக்கு ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்டீமை யூஸ் பண்ணி நான் டர்பைனை ரன் பண்ணுவேன். அங்கேருந்து நான் எலக்ட்ரிசிட்டியை எடுத்துப்பேன். சரியா? So, a coolant is used to remove the heat produced in the reactor core. Reactor core na the main part, சரியா? To produce steam. This steam is used to run a turbine to produce electricity. So, நார்மலாக நான் கூலண்ட்டாக என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்? வாட்டரு, ஹேரு, ஹீலியம். இவங்க 3 பேத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூலண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். வாட்டர், ஓகே, ஏர், ஹீலியம். புரிஞ்சுச்சா? எஸ். Any doubt பா? ஸோ கூலண்ட் எதுக்காக? கூலண்ட்டை யூஸ் பண்ணி ஹீட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். ஹீட்டு ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஸ்டீம் கிடைக்கும். அந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி டர்பைனை வந்து ரொட்டேட் பண்ணி டர்பைனை ரன் பண்ண வச்சு நான் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிப்பேன். என்னென்ன கூலண்ட் யூஸ் பண்ணுவோம்? வாட்டர், ஏர், ஹீலியம். சரியா? இது வந்து 10th கிளாஸ் மேலே இருக்குது பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட். சரியா? ஓகே, அடுத்தது ப்ரொடெக்ஷன் வால். ப்ரொடெக்ஷன் வால் எதுக்காக? நம்ம வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து வெளியில் இருக்கிற சரௌண்டிங் சுற்றி வாழ்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இது ஏற்படுத்திடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூக்ளியர் ரியாக்டரையே நம்ம சிட்டிக்கு வெளியே தான் கட்டியிருப்போம். ஸோ சிட்டிக்கு வெளியேவும் கட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுற்றி நியூக்ளியர் ரியாக்டரை சுற்றி ஒரு கான்க்ரீட் வால் வந்து ரொம்ப திக்கான கான்க்ரீட் வாலை வந்து நம்ம கட்டிடுவோம். ஸோ அப்படி கட்டிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு வராது. சரியா? அ தின் கான்க்ரீட் லெட் வால் இஸ் பில்ட் அரவுண்ட் த நியூக்ளியர் ரியாக்டர் in order to prevent the harmful radiations from escaping into the environment. புரிஞ்சுச்சா? எஸ், எதா டவுட் இருக்கா? எஸ், ஆமாம், ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் வந்து நம்மளோட சரௌண்டிங்க்கு நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கான்க்ரீட் வாலை கட்டிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டயக்ராம் பார்த்துடலாமா? இது வந்து கம்பல்சரி டயக்ராம் வரையணும். எஸ், டயக்ராம் வந்து கம்பல்சரி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரியாக்டர் கோர். இப்படி ஒன்று வரைஞ்சிக்கோங்க, சுற்றி இன்னொரு வால் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதுதான் என்னது? ரியாக்டர் கோர். இந்த ரியாக்டர் கோரில் தான் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா ஓகே
ஃபியூவல் ராட். நம்ம ஃபியூவல் ராடை என்ன பார்த்தோம்? ஃபியூவலாக என்ன பார்த்தோம்? எஸ், ஃபியூவலாக என்ன பார்த்தோம்? ஃபியூவல் யுரேனியம். ஸோ அந்த யுரேனியம் வந்து இங்கே இருக்க போகுது. ஸோ இதுதான் யுரேனியம். சரியா? யுரேனியம்க்கு அப்புறம் ஃபியூவல் ராடுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம், மாடரேட்டர். கரெக்டாக? கேட்மியம். எஸ், மாடரேட்டர். ஸோ இங்கே மாடரேட்டரை வச்சுருங்க. சரியா? அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ராட்ஸை இங்கே வச்சுருங்க. இதுதான் கண்ட்ரோல் ராட்ஸ். ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம என்ன நடக்கும்னு சொன்னேன், இங்கேருந்து நான் வந்து ஒரு கூலண்ட் வைக்கணும். கூலண்ட்டாக என்னன்னு சொன்னேன்? வாட்டர் இல்லை ஏர்ன்னு சொன்னேன். ஸோ பக்கத்துலேயே என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு கூலண்ட்டை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஒரு கூலண்ட், தண்ணி. இப்போ இந்த கூலண்ட்குள்ளே இங்கேருந்து வர ஹை எனர்ஜி இங்கே வந்துச்சு அப்படின்னா, ஹீட் இங்கே வந்துச்சுன்னா அது என்னவா மாறும்? புகையாக மாறும். ஸோ புகையாக மாறிச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டீம் வெளியே வரும். இந்த ஸ்டீமை நம்ம எங்கே வைக்க போகிறோன்னா, இங்கே ஒரு டர்பைன் இருக்கும். இந்த டர்பைனுக்கு தான் இந்த ஸ்டீமை நான் அனுப்புகிறேன். ஸோ அனுப்பும்போது எனக்கு அந்த டர்பைன் என்ன ஆகும் அப்படின்னா, ரன் ஆகி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வீட்டுக்கெல்லாம் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா? கிளியர்? எஸ். ஸோ இவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்லுவோம். இவங்களை நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டிங் யூனிட்னு சொல்லுவோம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகுது? இங்கே ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? எஸ். சுபசக்தி சொல்லுங்க. யாரும் படிக்க வேணாமா? இங்கே நீங்கள் தான் படிக்கல, மற்றவங்க படிக்க வேணாமா? எஸ், புரிஞ்சுச்சா? நியூக்ளியர் ரியாக்டர் ப்ராப்ளம் வந்து ஸ்ப்ளெண்டர் பைக் நாளைக்கு ப்ராப்ளம். சரியா? எனி டவுட்பா? டயக்ராமில் எனி டவுட்? எஸ். ஓகே. ஸோ அடுத்தது போகலாமா? ஃபிஃப்த்து சாப்டர் ரொம்ப ஈஸி. ஃபிஃப்த்து சாப்டர்லேருந்து 2-3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. என்னென்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் கேட்பாங்க 7 மார்க்கில், அப்படி இல்லைன்னா இது கேட்பாங்க. இது ரெண்டும் தாண்டி இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஸ்டினுமே வராது 7 மார்க்கில். கிளியர்? ஸோ பார்த்துடலாமா? ஃபிஃப்த்து சாப்டர் ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம் லைவ்ல. எஸ், தூங்கியாச்சா? எஸ், ஒரு ஃபயர்னா ஆங்க்ரி எமோஜியை வந்து போட்டுட்ருக்கீங்க. சுபசக்தி கிளியர்? எஸ், ஒரு ஃபயர் சாட்டில். அடுத்து சாப்டர் 5 பார்த்துடலாம். கிளியர்? ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? சாப்டர்ஸ் 5ல் இருந்து. ஓகே, குட். ஸோ அடுத்தது எஸ் சொல்லுங்கள் சுபசக்தி. What do you understand by the term ultrasonic vibration? Ultrasonic vibration அப்படின்னா என்ன? அதோட யூசஸ் 3 யூசஸ் சொல்லுங்கள். என்னென்ன அனிமல்ஸ்க்கு வந்து இந்த அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் கேட்கும்? சரியா? இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து என்னென்ன அனிமலுக்கு கேட்கும்? 3 கொஷின். ஃபஸ்ட்டு, அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் அப்படின்னா என்ன? அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஹியூமன்ஸ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியெல்லாம் கேட்கவே முடியாது. அந்த ஃப்ரீக்வன்சியை விட இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ்க்கு வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹியூமன்ஸ்னால கேட்க முடியாது. தே ஆர் பியாண்ட் த ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் ஹியரிங். ஸோ அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ஆர் ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் பியாண்ட் த ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் ஹியரிங். ஓகே. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ மேம்? அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி எப்படின்னா, இட் இஸ் கிரேட்டர் தேன் 20 kHz. 20 kHz. கேவை விட்டுறாதீங்க, கேவை விட்டால் கொஸ்டின் தப்பாயிடும். சரியா? இப்படி கூட எழுதலாம். 20 கிலோனா எவ்வளோ? 0 3 zeros. ஸோ 20 Hz, 20,000 Hzன்னு கூட எழுதலாம்.
இல்லை 20 கிலோஹெர்ட்ஸ்னு கூட எழுதலாம், ரெண்டுமே சேம் தான். சரியா? இது வந்து நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும்? ஆப்ஷனில் இது கொடுத்துருந்தாங்கன்னா 20,000 ஹெர்ட்ஸ், இது கொடுத்துருந்தாங்கன்னா 20 கிலோ ஹெர்ட்ஸ். இன்னொரு ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ போத் ஏ அண்ட் பி. கிளியர்? எஸ், ஓகே. ஸோ அடுத்தது, வெரி குட் சசிகலா. ஸோ இதோட யூசஸ் என்ன? இந்த அல்ட்ராசானிக் வைப்ரேஷன்ஸோட யூசஸ் வந்து இவங்களை யூஸ் பண்ணி நான் வந்து மைக்ரோ ஆர்கானிசமை கில் பண்ணிக்கலாம். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணிக்கலாம். 4 மார்க்லையும் கேட்பாங்க, 7 மார்க்லையும் கேட்பாங்க. சரியா அகிலன்? ஸோ அதே மாதிரி எனக்கு டு ஃபைண்ட் டைரக்ஷன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் சப்மரைன்ஸ். சப்மரைன்ஸ்னால் என்ன? பெரிய பெரிய ஷிப்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் சப்மரைன்ஸ். இந்த சப்மரைன்ஸ் எங்கே போயிட்டுருக்காங்க, அவங்களோட டைரக்ஷன் என்ன அப்படின்றதையும் நான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ டு க்ளீன் த டென்டல் பிளேட்ஸ், ஜுவல்லரி, காயின்ஸ். ஸோ இந்த காயின்ஸு, பிளேட், டென்டல் பிளேட்ஸு, ஜுவல்லரி இவங்களை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வெல்டு பண்ணுறதுக்கு, மெட்டலை வெல்டு பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த அனிமல்ஸ்க்கு இந்த அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் கேட்கும் அப்படின்னா டாக்ஸ்க்கு, பேட்ஸ்க்கு, டால்ஃபின்ஸ்க்கு, இவங்க எல்லாத்துக்குமே இந்த அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் கேட்கும். வெரி குட் சசிகலா. கிளியர்? எஸ், அதெல்லாம் நம்ம போர்ஷன்ஸில் இல்லை. லோஷன் ஓகேவா? புதுசாக நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ். ஸோ நம்மளுக்கு வந்து அல்ட்ராசானிக் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுச்சா? எஸ், எஸ். ஸோ கிளியர்? சூப்பர் சோனிக் அப்படின்னா அது வந்து நம்ம லைட் இருக்கு இல்லையா, நம்ம சவுண்டோட ஸ்பீடை விட சூப்பர் சோனிக் வைப்ரேஷன்ஸோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்களோட ரேஞ்ச் வந்து நம்ம அல்ட்ராசானிக் வைப்ரேஷன்ஸ் விட ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, கிளியர்? ஆமாம், இதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் அழகு தேவிக்கா, இதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ அடுத்தது, வாட் இஸ் அன் எக்கோ? ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோ. வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளையன்சஸ் ஆஃப் எக்கோ? ஹவு கேன் யூ கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூஸிங் எக்கோ? சரியா? 4 கொஷின். ஃபஸ்ட்டு, எக்கோனா என்ன? எக்கோனா இப்போ வந்து நான் கத்துறேன், மவுண்டெயினில் நின்று கத்துறேன் அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என் சவுண்டு எனக்கே திரும்பி கேட்கும் இல்லையா, அதுதான் எக்கோ. எஸ், கண்டிப்பாக சசிகலா, மஸ்கிட்டோஸ்க்கும் கேட்கும் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன். இப்போது எக்கோனா என்ன? இஸ் த சவுண்ட் ரீப்ரொடியூஸ்ட் பை ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் சவுண்ட். ஒரிஜினல் சவுண்டை நான் கற்றுனதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி ஒரு சவுண்ட் எனக்கு கேட்குது இல்லையா, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இட் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். அதை தான் நம்மளுக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம்? எக்கோன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல இதெல்லாமே கேட்கும்? ஏதாவது ஒரு செவுத்தில் நின்று, ஒரு எம்டி செவுத்தில் நின்று கற்றுனா கேட்கும். ஒரு எம்டி வீட்டில், புதுசாக போன வீட்டில் நின்று கற்றுனா கேட்கும். மவுண்டெயின்ஸில் நின்று கற்றுனா கேட்கும். சீலிங்கை பார்த்து கற்றுனா கேட்கும். ஃபேன் ஓடிட்டுருக்கிற ஃபேனை பார்த்து கற்றுனா எனக்கு கேட்கும் இல்லையா? ஸோ எக்கோ இஸ் த சவுண்ட் ரீப்ரொடியூஸ்ட் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் சவுண்ட் from various rigid surface such as walls, ceiling, surfaces of the mountain, etc. சரியா? அடுத்தது, என்னென்ன நெசசரி கண்டிஷன் ஒரு எக்கோ எனக்கு கேட்கணும் அப்படின்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய நெசசரி கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, நான் வந்து கத்துனதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் கத்துறது என்ன? ஒரிஜினல் சவுண்ட். திருப்பி எனக்கு கேட்குற சவுண்ட் என்ன? அதுதான் எக்கோ. ஸோ நான் கத்துறதுக்கும் என்னோட கத்துறதுக்கு ஒரிஜினல் சவுண்டுக்கும் எக்கோக்கும் டைம் கேப் வந்து 0.1 செகண்ட் இருக்கணும். நான் கத்துனதுக்கப்புறம் திருப்பி அந்த சவுண்ட் எனக்கு கேட்கும். எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம்? 0.1 செகண்ட்ஸ்க்கு அப்புறம். ஸோ த மினிமம் டைம் கேப் பிட்வீன் த ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் எக்கோ மஸ்ட் பி 0.1 செகண்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். புக் இன்டீரியர் கேட்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி லைன்ஸில் பார்க்குறதே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது, த மினிமம் டிஸ்டன்ஸ் ரிக்வயர்ட் டு ஹியர் அண்ட் எக்கோ இஸ் 17.2. அதாவது நான் வந்து ஒரு வாலில் நானும் நின்றுட்டுருக்கேன், நான் வாலை பார்த்து கத்துறேன் அப்படின்னா எனக்கும் வாலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கணும்? மினிமம் 17.2 மீட்டர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் ஒரு 1 மார்க் தான். கிளியர்? டைம் பீரியட் 0.1 செகண்ட், எனக்கு வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் 17.2 மீட்டர்ஸ். எக்கோ, வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ? எக்கோவை நம்ம எங்கெங்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம்? இந்த எக்கோ அப்ளிகேஷனை நம்ம எந்தெந்த ஃபீல்டில் மெடிக்கலில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்ஸ்டெட்ரிக் அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்னா நம்ம வந்து மதர் இருக்காங்களா, மதர் பாபுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பேபி இருக்குது அப்படின்னா அந்த பேபியோட
இமேஜஸ் எப்படி இருக்கும், ஓகே, அந்த குட்டி எம்ப்ரியோட இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். அது எங்கே இருக்குது? மதரோட யூட்ரஸில், மதரோட வாப்ல. சரியா? ஸோ த பிரின்சிபல் ஆஃப் எக்கோ இஸ் த அப்ஸ்டெட்ரிக் அல்ட்ராசோனோகிராஃபி விச் இஸ் யூஸ்ட் டு கிரியேட் ரியல் டைம் விஷுவல் இமேஜஸ் ஆஃப் டெவலப்பிங் எம்ப்ரியோ, ஓகே, ஆர் ஃபீட்டஸ் இன் மதர்ஸ் யூட்ரஸ். சரியா? அடுத்தது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூஸிங் எக்கோ. எக்கோவோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடுனா என்ன? வியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ சப்போஸ் நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன், சரியா? எஸ், இங்கே வந்து ஒரு வால் இருக்குது. இது என்னதுப்பா? இது வந்து ஒரு வால். இப்போ நான் வந்து என்னோட ஸ்பீடு சவுண்டு, நான் கத்துற என்னோட சவுண்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்ண போகணும். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன? வி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? ஸ்பீடு ஃபார்முலா, ஸ்பீடு வெலாசிட்டி ரெண்டுமே ஒன்று தான். ஸ்பீடு ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நான் வந்து கத்துறேன். ஸோ என் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு கஷ்டப்பட்டு. போய் இந்த வாலை போய் என் சவுண்டு வந்து ரீச் ஆகிடுச்சு. என் ஒரிஜினல் சவுண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு? டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ திருப்பி எனக்கு அந்த சவுண்டு கேட்கும் இல்லையா? நான் கத்துனதே திருப்பி எனக்கு கேட்கும். ஸோ அது எப்படி வரைஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு? சேம் அதே டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ டோட்டலாக சவுண்டு எவ்வளோ தூரம் போயிருக்கு? 2D டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. 1D 2D 2D, அப்போ 2D. அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். சரியா? இதை பேஸ் பண்ண நியூமரிக்கல்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 2D பை டைம். எஸ். ஸோ இங்கே the sound pulse emitted by the source, இங்கே வந்து நான் தான் source. The sound pulse emitted by the source travel a distance of 2D. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு? 2D distance while traveling from the source to wall and then back to the receiver. திருப்பி என் காது, நான் தான் ரிசீவர். ஸோ என் காதுக்கே வந்து கேட்குது இல்லையா? அதுதான். ஹாய் லெனின். எஸ் சொல்லுங்கள். ஆயிஷா லோஷன், என்ன டவுட்? டவுட்டை சொல்லுங்கள். கிளியர்? Any doubt? Okay, so அடுத்தது 5th chapter முடிஞ்சிச்சா? 4th chapter போயிடலாமா? 4th chapterல சேம் அதே மாதிரி ஒரு 2-3 கொஷின் இருக்குது. அது மட்டும் பார்த்துடலாம். ஸோ என்னென்ன அப்படின்னா இந்த கொஷின் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, அதோட யூனிட் என்ன, அதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம், சர்க்கியூட்டில் எப்படி வந்து கரண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம், இது ஒரு கொஷின். அடுத்தது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா என்ன, அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் ஏன் வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம், ஃபியூஸ் ஒயர் எப்படி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த 2 கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துடலாமா? எஸ். பல்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் கத்துறேன் இல்லையா, நான் பேசுகிறேன் இல்லையா, இது வந்து என்னது? ஒரு சவுண்ட் பல்ஸ். சரியா? இப்போ நீங்கள் திருப்பியும் வந்து ஃபோனில் யார்கிட்டயா பேசுனீங்கன்னா பல்ஸ், அது சவுண்டை தான் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட்? நம்ம வீட்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா சார்ஜஸ் இருக்கு இல்லையா, சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் அ கண்டக்டர். கண்டக்டர்னா ஒயர். ஸோ த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் அ கண்டக்டர் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் கரண்ட். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஐ தான் கரண்ட். ஐ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ்னா Q பை டைம். இதுதான் எனக்கு ஃபார்முலா. ஐ இஸ் ஈக்குவல் டு Q பை T. ஓகேவா? எஸ், கண்டிப்பாக ட்ராவல் ஆகும். அதனால தான் நம்ம வந்துட்டு நம்மளோட மதர் யூட்ரஸில் இருக்கிற பேபியோட பிக்சர்ஸை நல்லா எடுக்க முடியுது. ஓகேவா லோஷன்? ஓகே. ஸோ அடுத்தது கொஸ்டின் என்ன? நேம் அண்ட் டிஃபைன் இட்ஸ் யூனிட். கரண்ட்டோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. கரண்ட்டோட யூனிட் என்ன அப்படின்னா, கரண்ட்டோட யூனிட் ஆம்பையர். 1 ஆம்பையரை எப்படி எழுதுவோம்னா 1 கூலும் பை 1 செகண்ட்னு எழுதுவோம். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, எனக்கு ஒரு கண்டக்டரில் 1 கூலும் சார்ஜ் 1 செகண்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம 1 ஆம்பையர்னு சொல்லுவோம். ஸோ திருப்பி சொல்கிறேன். ஒரு கண்டக்டர்னா என்ன? ஒரு ஒயருக்குள்ளே 1 கூலும் சார்ஜ் 1 செகண்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதை நம்ம 1 ஆம்பையர் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
So the current flowing in a conductor is said to be 1 ampere when 1 coulomb of charge flows in 1 second. Okay, அடுத்தது what instrument is used to measure current measure பண்றதுக்கு என்ன instrument யூஸ் பண்ணுவோம்? Okay, yes, ammeter. பல்ஸ், எஸ், அதுவும் ஒரு பல்ஸ் தான், சவுண்டு தான், சரண், அதையும் நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ். ஸோ அம்மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த அம்மீட்டர் சர்க்கியூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கணும்னா சீரீஸில், சர்க்கியூட்டில் அம்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கணும் சீரீஸில். ஸோ அடுத்தது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ப்பா, லாஸ்ட் கொஷின், சரியா? ஸோ தேர்டு செகண்ட் ஒன் நீங்கள் ஆல்ரெடி நிறையா டைம் படிச்சிருப்பீங்க. ஸோ தேர்டு செகண்ட் ஒன் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எப்போ பிரச்சனைனா 4, 5, 6 தான் பிரச்சனை. ஸோ 4, 5, 6 நான் எடுத்துட்டேன். ஓகேவா? சாப்டர் 1ல் நீங்கள் வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷன் படிச்சுக்கோங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்ட்டை படிச்சுக்கோங்க, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நல்லா படிச்சுக்கோங்க, அப்புறம் அந்த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அண்ட் தேர் எக்ஸாம்பிள் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 4 டீட்டெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ், பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம ஆல்ரெடி ஆப்பில் போட்டுட்டோம், அது ஒரு டைம் செக் பண்ணுங்கள். ஓகேவா? கிளியர்? எஸ், ஓகே. எஸ், டவுட் என்னன்னு சொல்லிகிட்டே இருங்க. ஃபஸ்ட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டாரில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்னா என்ன? I ஸ்கொயர். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டார். ஆர்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டார். ஸோ ஒரு ஒரு ரெசிஸ்டாரில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட், ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டார் அண்ட் த டைம் பீரியட் ஃபார் த கரண்ட் ஃப்ளோ. டைம் பீரியட் ஃபார் த கரண்ட் ஃப்ளோ, அதுதான் T. ஸோ இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? அண்ட் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஹீட்டிங் எலமெண்ட். ஒய்? நிக்கலும் குரோமியமும் சேர்த்த ஒரு அலாய் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட்டிங் எலமெண்ட், நம்மளோட ஹீட்டர் இருக்கு இல்லையா, அதிலலாம் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா இட் ஹாஸ் ஹை ரெசிஸ்டிவிட்டி. ஹை ரெசிஸ்டிவிட்டினா எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆனாலும் தாங்கும். ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், எவ்வளோ ஹீட் ஆனாலும் தாங்கும். ஈஸிலி நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட், அதாவது டக்குன்னு பேர்ன் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் ஹீட்டிங் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்தது ஃபியூஸ் வயரை நம்ம எப்போவுமே சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபியூஸ் வயரில் ஜாஸ்தி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஃபியூஸ் வயர் எனக்கு மெல்ட் ஆகக்கூடாது. சரியா? சாரி, ஃபியூஸ் வயர் எனக்கு மெல்ட் ஆகிடணும். மெல்ட் ஆனால் தான் எனக்கு அப்ளையன்சஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். சரியா? எஸ், அது எல்லாமே யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் வந்து நீங்கள் வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னா ஜானவி நீங்கள் அந்த கொஷினை படிச்சிருங்க. இல்லை மேம் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன்னா நீங்கள் அந்த கொஷினை ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கலாம். அழகு தேவிகா சேம் அதே மாதிரி தான். காமன் மைக்ரோஸ்கோப்பும் இம்பார்ட்டன்ட், பட் அதை விட 2 கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டும் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த என்ன கொஷின்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா. இந்த 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2யும் படிச்சுட்டு டைம் இருந்தால் காமன் மைக்ரோஸ்கோப் படிங்க. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனாக ஒரு கண்டக்டரோட ஷேப்பை சொல்கிறது. அந்த கண்டக்டரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா அந்த கண்டக்டர் இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறது. சரியா? அவ்வளோதான். கண்டிப்பாக ஜான்வி. ஓகே, ஸோ லைவ் எண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ 1, 2, 3யோட 7 மார்க்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். சரியா? நான் 4, 5, 6 அண்ட் கெமிஸ்ட்ரியோட 7 மார்க்ஸ் பார்த்தோம். 1, 2, 3ல் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸை இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே, லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பாக அழகு தேவிகா. சரியா? கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியும். எஸ். ஸோ கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ பை பா, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். சரியா?